மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் 2015 லான்ச் ஆகி இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மராக இருக்கக்கூடிய கிரெட்டாவில் எலக்ட்ரிக் வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு சொல்லி போகும்போது அன்அவைலபிளாக இந்த கார் வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ அதில் ஒரு எலக்ட்ரிக் வந்துருக்கும்போது ஸோ இதோட ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கார் எந்த விதத்தில் பெட்டராக இருக்குது அண்டு இதோட பேட்டரி பேக் டீட்டெயில்ஸ், இதோட வாரண்ட்டி டீட்டெயில்ஸ், ப்ரைஸிங் அண்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இங்கெல்லாம் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஐஸ் கிரெட்டாவை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பானட் அண்ட் இந்த டிஆர்எல் வந்து சிமிலராக தான் இருக்குது. அடுத்து இந்த ஹெட்லாம்ப் பார்க்கும்போது இதோட ஹவுசிங் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஐஸ் கிரெட்டாவை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து இங்கே முன்னாடி ஓவரால் நமக்கு பார்த்த உடனே தெரியும் இந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து ஒரு பிக்சலேட்டட் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ஹியூண்டாய் லோகோக்கு பின்னாடி வந்து நமக்கு சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ இந்த சார்ஜிங் போர்ட்டை சுற்றி நமக்கு ஒரு லைட் இலுமினேஷன் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம சார்ஜ் பண்ணும்போது பார்த்துக்க முடியும். ஸோ ஏசி டிசி 2 சார்ஜிங்குமே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இந்த இதுக்கு கீழே பார்க்கும்போது நமக்கு இங்கே ஏரோ ஃப்ளாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு எப்போ வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கூலிங் தேவையோ ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஏரோ ஃப்ளாப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி பேட்டரியோ மோட்டரையோ கூல் பண்ணிக்கும். அண்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஆடாஸ் லெவல் 2 ஆடாஸ்க்கு உண்டான சென்சார் வந்து இங்கே வந்துடும். அண்ட் அந்த சென்சார் நமக்கு மேலே அந்த விண்ட்ஷீல்ட்லேயுமே சென்சார் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவும் வந்துடுது. ஆக்சுவலாக இதில் 360 டிகிரி கேமரா ஆப்ஷன் இருக்குங்காட்டி ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா அண்ட் சைடு மிரர்ஸில் பின்னாடி எல்லாத்துலேயுமே கேமரா இருக்குது. அண்ட் அப்படியே பம்பரில் பார்க்கும்போது இங்கே வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. கீழே வந்துட்டு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு சில்வர் லைனிங்கில் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக ஓவரால் கார் அரௌண்டில் ஃபுல்லாகவே ரன் ஆகுது. ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து சைட்லேயும் வந்து பின்னாடியும் வந்து ஃபுல்லாகவே காரில் ரன் ஆகுது. காரோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பியானோ பிளாக்ல ஃபினிஷாக இருக்கக்கூடிய மிரர் அண்டு பாடி கலரில் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் அண்டு ரூஃப் ரெயில் அண்டு அலாய் வீல்ஸுமே பார்த்தோம்னா ஏரோடைனமிக் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த டயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டயர்ஸ் வந்து ரோலிங் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணக்கூடிய டயர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ரேரில் பார்க்கும்போது நமக்கு ஏரோடைனமிக் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா பார்க்க முடியுது. அண்டு டிஃபாகஸ் அண்டு ரேர் வைப்பரும் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்துட்டு அந்த கிரெட்டாவோட சிக்னேச்சர் எல்இடி கனெக்டட் டைலாம்ஸ் இருக்குது. அண்டு கிரெட்டா லோகோ வந்து பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இங்கே எலக்ட்ரிக்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது கீழே பார்க்கும்போது இங்கேயும் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி அந்த பியானோ பிளாக் கலரில் பிக்சலேட்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு இந்த ஸ்கிட் பிளேட் வந்து சில்வரில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம உள்ள இதோட பூட் சைஸ் எவ்வளோ இருக்குது, பூட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த பூட்டில் உள்ள ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேம் ஐஸ் கிரெட்டாவில் இருக்கக்கூடிய அதே 433 லிட்டர்ஸ் அந்த ஸ்பேஸ் தான் இருக்குது. நம்ம ஸ்பேர் டயர் பார்க்கும்போது ஸ்பேர் டயருக்கு நமக்கு 17 இன்ச் ஸ்பேர் டயர் கொடுத்துருக்காங்க 215/60. அண்ட் இது வந்து ஸ்டீல் வீலில் கொடுத்துருக்காங்க, அலாய் இல்லை. இந்த காரில் வந்து டிஜிட்டல் கீ ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம 3 பேர் வரையும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இது கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனையோ ஆர் ஸ்மார்ட் வாட்சையோ வந்து இதில் டேப் பண்ணுறது மூலமாக நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். உள்ளேயுமே ஒரு NFC பேட் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனையோ ஸ்மார்ட் வாட்சையோ ப்ளேஸ் பண்ணுறது மூலமாக இந்த கார் வந்து நம்ம ட்ரைவே பண்ண முடியும். ஸோ இந்த டிரைவர் சைடு இருக்கக்கூடிய இந்த சைட் பேட்ஸ் அண்ட் டோர் பாக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த சைட் பேட்ஸ் வந்துட்டு நமக்கு ஐஸ் கிரெட்டாவில் இருக்க மாட்டி சிமிலராக தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து 2 மெமரி ஃபங்க்ஷனுக்கு சீட்டுக்கு உண்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வச்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. அண்டு இந்த காரில் வந்துட்டு நமக்கு போஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரைவர் சீட்டில் ரைட் சைடு நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்துட்டு ஸோ இந்த ஹெட்லாம்ப் லெவலர் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அண்ட் இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் அதுக்கு உண்டான பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஹில் டிசைன் கண்ட்ரோல் அந்த பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கிரெட்டா எலக்ட்ரிக்கோட ஸ்டாரிங் அண்ட் இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரைட் சைடு வந்து இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு வந்துட்டு நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அண்டு இந்த ஆடாஸ் கண்ட்ரோல்ஸ், லேன் கீப் அசிஸ்ட் அண்டு ஸ்மார்ட் க்ரூஸ் இந்த பட்டன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். அண்டு சென்டரில் பார்க்கும்போது நமக்கு இதை 3 ஸ்போக்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இங்கே வந்து ஹியூண்டாய் வந்து ஹெச்ன்னு சொல்லி அந்த லோகோ மென்ஷன் பண்ணாமல் மார்ஸ் கோடில் வந்து டாட் 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 டாட்னு சொல்லி ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து பேடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேடல்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ரீஜென்ரேஷன் லெவல் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பேடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ரீஜென்ரேஷன் வந்து 4 லெவலில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த ரைட் பை ஒயர் ஷிஃப்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம டிரைவ், நியூட்ரல், ரிவர்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் சைடில் இருக்க பட்டன் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது பார்க்கிங் மோட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேரிங்கை வந்துட்டு நமக்கு டில்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் டெலிஸ்கோபிக் எல்லாமே பண்ணிக்க முடியும். அண்டு இங்கே வந்து நமக்கு டிரைவர் சீட் அண்டு கோ பேசஞ்சர் சீட் ரெண்டுமே வந்து பவர் சீட்ஸ் தான். ஸோ நம்ம இதோட ஹைட்டு, ரெக்லினேஷன் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சைடில் இருக்கிற பட்டன்ஸ் யூஸ் பண்ணி. அண்ட் அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ADAS வந்து இந்த காரில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் சைடு வந்து இந்த வெஹிக்கிளோட ஸ்பீடும், ரைட் சைடு வந்து எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்டு லெஃப்ட் பாட்டம் கார்னரில் வந்துட்டு நமக்கு பேட்டரி பர்சன்டேஜ் வந்து அங்கே காட்டுது. அடுத்தது வந்து நம்ம இதை வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த காரில் வந்து நமக்கு எக்கோ, நார்மல், ஸ்போர்ட் இந்த 3 மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரைவ் மோட் செலக்டரை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்போர்ட் மோட், இது வந்து எக்கோ மோடு, ஸோ இது நார்மல், அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட தீமையுமே வந்து நம்ம இந்த செட்டிங்ஸ் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எக்கோ மோட், இது வந்து நார்மல் மோட். ஸோ இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் இதில் தெரியிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா கிளியராகவே இருக்குது. அண்ட் இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி EV ஆப்ஷன் இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வச்சு இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு இங்கே ஒரு ஹசார் லைட் வந்துடுது. அண்டு மொத்தமே ஒரு 5 பட்டன்ஸ் தான் இருக்குது ஹசார் லைட்டோட சேர்த்து. மீதி எல்லாமே வந்து டச் கண்ட்ரோல்ஸில் வந்துடுது. அடுத்து அது கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு NFC பேட் இருக்குது. ஸோ இந்த C டைப் சார்ஜ் போர்ட் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த USB-Aல மட்டும் நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதில் அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு இந்த சென்ட்ரல் கன்சோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே நமக்கு 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்டு ட்ரைவ் மோட் செலக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது, ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் அண்டு 360 டிகிரி கேமரா அந்த ஆப்ஷனுமே இருக்குது நமக்கு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பட்டன்ஸ், அதோட லெவல் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் இந்த காரோட சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இதில் வந்துட்டு சஸ்டைனபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேட் பண்ணியிருக்கோம். அதோட ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட லெதர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்ன் ஸ்டாச் யூஸ் பண்ணி நம்ம மேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹூண்டா சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கலர் வந்துட்டு ஒரு மாதிரி கிரே டோனில் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த இன்டீரியர் ஃபுல்லாகவே அதே கலரில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த உள்ள இன்டீரியர் ஃபீலிங் வந்து ரொம்பவே ப்ரீமியமாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ப்ளூ கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து அங்கங்கே இருக்கிறது வந்து நமக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு இந்த காரில் இன் கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ கிரெட்டா எலக்ட்ரிக்கோட ரேர் சீட்டில் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி இந்த காரில் வந்து பெஸ்ட் பிளேஸ் டு சிட் அப்படின்னா இந்த சீட்டை சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு நமக்கு இந்த பாஸ் மோட் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டோட மூவ்மெண்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு எந்த அளவுக்கு லெக் ரூம், நீ ரூம் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி. அண்டு இது வந்து பேட்டரி பேக் வந்து இந்த காரோட ஃப்ளோருக்கு கீழே இருக்கங்காட்டி நமக்கு இதோட ஃப்ளோர் கொஞ்சம் லிஃப்டடாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் கொஞ்சம் அண்டர் தை சப்போர்ட் வந்து என்னோடய ஹைட்டுக்கு ஓகேவாக இருக்குது. இந்த காரில் வந்து கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல் வந்து இந்த பெய்ஜ் ப்ளஸ் கிரே இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நல்லா ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இங்கே நமக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, லைட் இருக்குது. அண்டு பின்னாடி வந்து 2 AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் வந்து சீக்கிரமே ஆகுது. ஈவன் தோ இட்ஸ் அன் எலக்ட்ரிக். நாங்கள் இப்போ அரௌண்ட் ஒரு 80 அந்த சம்திங் இந்த ஸ்பீடில் போயிட்டுருப்போம். ரோட் நாய்ஸ் வந்து சுத்தமாக உள்ளே வரவே இல்லை. ஸோ மேபி ஒரு 120 அந்த ஸ்பீடில் மேபி லைட்டாக உள்ளே வரலாம், க்ரீப்பின் ஆகலாம். அண்ட் விண்டு நாய்ஸும் வந்து அந்தளவுக்கு உள்ளே இல்லை. அண்ட் இங்கே வந்து இந்த சன் பிளைண்ட்ஸும் வந்துடும், நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த பேனரோமிக் சன்ரூஃபும் இருக்குது. ஸோ இந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த நம்ம ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் இந்த வெதர் வந்து நல்லா இருக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து இன்னும் கேபின் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டராகவே கொடுக்கும். இந்த காரோட பேட்டரி பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் 2 பேட்டரி பேக் இருக்குது. ஒன்று வந்து 42 கிலோவாட், இன்னொன்று வந்து 52, இன்னொன்று வந்து 51.4 கிலோவாட். 42 கிலோவாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட்டிவ், ஸ்மார்ட் ஆப்ஷன் அண்ட் ப்ரீமியம் 4 வேரியண்ட்டும், லாங் ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு ஸ்மார்ட் ஆப்ஷனும் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வேரியண்ட் இருக்குது.
ஸோ இது வந்து எக்ஸலன்ஸ் இருக்கிறதே டாப் எண்டு இந்த வேரியண்ட்டு. ஸோ நம்ம இந்த ஹியூண்டாயோட அயானிக் 5 அந்த கார்லேருந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டை தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காரை வந்து நம்ம -35 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் கண்டிஷன்லையும் கூட இந்த காரை ரன் பண்ண முடியும். ஏன்னா இதை வந்து இந்த பேட்டரியை வந்து நம்ம கூலிங்கும் பண்ணிக்க முடியும், ஹீட்டிங்கும் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். கூலிங் தேவை அப்படின்னா அது வந்து அந்த ஏர் ஃப்ளாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ஹீட் பண்ணணும் பேட்டரியா அப்படின்னா அதுவும் அதை ஆட்டோமேட்டிக்காக ஹீட் பண்ணிடும் அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் யூனிட். சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 11 kW சார்ஜர் வந்து கார் கூடயே வந்துடும். நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும்னா ஒரு 50 kW சார்ஜர் வாங்கிக்கலாம். அது வந்து டிசி சார்ஜர். ஸோ நம்ம 11 kW ஏசி சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த காரை சார்ஜ் பண்ணும்போது 10 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு 4 hours 15 minutes எடுத்துக்குது. அதே நம்ம டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம்னா 10 to 80% வந்து நமக்கு 58 minutesலேயே வந்து சார்ஜ் பண்ண முடியுது. ஸோ இந்த ரேஞ்சுமே வந்து நமக்கு இந்த பேட்டரி கிலோவாட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ 42 kW பேட்டரியில் வந்து நமக்கு 390 km ரேஞ்சும், அந்த 50 kW பேட்டரி 51.4 kW பேட்டரியில் வந்து நமக்கு 473 km ரேஞ்சுமே கிடைக்குது. கிரெட்டா எலக்ட்ரிக்கில் வந்து நமக்கு 3 மோட் அவைலபிளாக இருக்குது. எக்கோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட். இதில் எக்கோ மோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு இந்த நமக்கு நார்மல் மோடையும் ஸ்போர்ட் மோடையும் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நமக்கு பவர் தேவை அப்படிங்கும்போது நம்ம புஷ் பண்ணிக்க முடியும். அண்டு எந்த அளவுக்கு எக்கனாமிக்காக நம்ம ரைட் பண்ணணும் அப்படிங்கும்போது ரைடும் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்போர்ட் மோடில் நமக்கு இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த டிரைவர் சீட்டில் வந்து நமக்கு எல்லாமே பவர்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பொசிஷனிங். ஸோ அதனால் நமக்கு பெஸ்ட் வியூ வந்துட்டு நம்ம பானட் தெரிகிற மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விசிபிலிட்டி வந்து நல்லா அப்ரைட்டாக நல்லாவே இருக்குது. ரோடு கிளியராக தெரியுது நல்லாவே. அண்ட் சைடு மிரர்ஸ், இன்சைட் ரேர் வியூ மிரர்ஸ் எல்லாமே பொசிஷனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த எக்கோ மோட் போட்டதுக்கப்புறம் நம்ம த்ராட்டல் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து இந்த மோட்டர் அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு ரேஞ்ச் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அந்த ஆக்சலரேஷன் இருக்குது. பட் நம்ம ரொம்ப ஸ்போர்ட்டியாக நமக்கு அந்த எந்தூசியாஸ்டிக் டிரைவ் ஃபீலோட வேணும்னா நம்ம ஸ்போர்ட் மோடில் ஓட்டுறது நல்லாயிருக்கும். ஸோ ஸ்போர்ட் மோட் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சுமே நமக்கு கம்மியாகும். பட் எக்கோ மோடில் ஓட்டும்போது நமக்கு ரேஞ்ச் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எக்கோ மோட் நல்லாயிருக்கும் ரொம்பவே. அண்டு இந்த காரில் பார்க்கும்போது நமக்கு level 2 ADAS வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் அண்ட் லேன் அசிஸ்ட் வார்னிங் அண்டு லேன் சேஞ்ச் ஆகும்போது அந்த வார்னிங் கொடுக்கும். அண்டு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த காரில் இருக்குது. ஸோ ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இந்த லோ ஸ்பீட்ஸில் வந்துட்டு நல்லா ஸ்லீக்காக ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்டு ஸ்பீட் பில்டாக அதில் அந்த வெயிட் ஆட் ஆகிறது வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அந்த ஐஸ் கிரெட்டாவை கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் கிரெட்டாவில் நமக்கு இந்த ரோடு ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுற மாதிரி டயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ அதனால் இதில் வந்து ஐஸ் கிரெட்டாவுக்கும் இதுக்கும் அந்த ரோடு கிரிப்பு வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. ஸோ எனக்கு வந்து இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கை வந்து ஸ்போர்ட் மோடில் ட்ரைவ் பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நமக்கு அரௌண்ட் 100 அந்த ரேஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரோட் நாய்ஸும் இல்லை, அந்த விண்ட் நாய்ஸும் உள்ள அந்த கேபின்குள்ளே இல்லை, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. ஈவன் தான் நம்ம அந்த ஏசியோட நாய்ஸ் கூட, அந்த ஏசியோட ஃபேன் ஸ்பீடு கூட அந்தளவுக்கு கேட்கல. அந்த ஃபேன் ஸ்பீடு தான் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஐசோலேஷன் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. புதுசாக வந்திருக்கிறது இந்த சிங்கிள் பெடல் இந்த டிரைவிங் மோட சொல்லலாம். ஸோ இந்த ரீஜன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு ரீஜன் பண்ணி பேட்டரியும் ரீசார்ஜ் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம சிங்கிள் பெடல்லே இந்த காரை ட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீஜன் வந்து level 1ல் வந்து அந்தளவுக்கு நோட்டிசபிளாக இல்லை. ஸோ level 2ல் வந்து ஓரளவுக்கு நோட் பண்ண முடியுது. ஸோ level 3 level 4லாம் போகும்போது நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக இப்போ நான் ரீஜன் வந்து level 4ல் போட்டு ட்ரைவ் பண்ணுறேன். level 4 பண்ணி மேக்ஸன் வந்துச்சு, ஐ பெடல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் காமிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நான் பிரேக்கே காலே போகலை, அந்தளவுக்கு ரீஜன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ரீஜனு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மேனுவல் பிரேக்கிங் ஆக்சுவலாக இப்போ பிரேக்கே பிடிக்கல, நல்லாவே ரீஜனில் பிரேக்கிங் நமக்கு பெட்டராகவே கிடைக்கிது. நார்மல் நம்மளாக ஒரு மேனுவலாக பிரேக் அப்ளை பண்ணுறத விட இந்த பிரேக்கிங் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ அந்த கொலிஷன் வார்னிங் வந்து நம்ம பார்க்க முடியுது, ADAS ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் சிட்டியில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் ஓட்டும்போது நமக்கு இந்த level 4 gen ரீஜென்ரேஷன் யூஸ் பண்ணிங்கனாவே, level 4 ரீஜென்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாசல் ஃப்ரீயாக இருக்கும்.
ஸோ நீங்கள் பெடல் மாற்றி கால் மாற்றி இது பண்ண தேவையில்லை. ஸோ சிங்கிள் பெடல்லே ட்ரைவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹியூண்டாய் ஐ பெடல் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி இந்த ஐ பெடல் வந்து நமக்கு சிட்டியில் ஓட்டுறதுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹைவே அப்படின்னு வரும்போது நமக்கு நார்மலாகவே லெவல் 2 ரீஜன் வந்து ஓகேவாக இருந்தது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து நமக்கு ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அந்தளவுக்கு தெரியலை. ஸோ இந்த ரோடோட அண்டுலேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது இந்த சஸ்பென்ஷன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு த்ராட்டில் இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த ஹியூண்டாய் கியாலெல்லாம் வரக்கூடிய அந்த மைலேஜ் மீட்டர் வந்து இங்கே இதுலேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு த்ராட்டில் இன்புட்டுக்கு அண்டுக்கு பவர் எந்த அளவுக்கு டெலிவர் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த km/kW வந்து இங்கே அந்த பாரில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நமக்கு எந்த மோடில் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அது வேரி ஆகுது. ஸோ இப்போ அரௌண்ட் 110 கிட்ட போயிட்டுருக்கு. இதில் தான் நமக்கு ஓரளவுக்கு விண்டு நாய்ஸ் உள்ள நோட் பண்ணுற அளவுக்கு கேட்குது. ஸோ இந்த ஏசியோட கூலிங்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வித்தின் 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ்குள்ளேயே நல்ல ஒரு கூலிங் கிடைக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஓவர்டேக் பண்ணும்போது வந்து இந்த ஆடாஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வார்ன் பண்ணிகிட்டே இருக்குது. கொலிஷன் வார்னிங் அண்ட் லேண்ட் டிபாசர் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கார்னர்ஸ்ல எல்லாமே அந்தளவுக்கு பாடி ரோலை ரொம்பவே மினிமலாக தான் வச்சுருக்கு. ஸோ ஓவரால் இந்த கிரெட்டா எலக்ட்ரிக் வந்துட்டு நமக்கு ஐஸ் கிரெட்டா கம்பேர் பண்ணும்போது இன்டர்ம்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த காரோட ரேஞ்ச் பேட்டரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 2 பேட்டரி இருக்குது. ஸோ இந்த 42 kW பேட்டரி வந்துட்டு நமக்கு 133 ஹார்ஸ் பவரையும் 390 km ரேஞ்சும் கொடுக்கு. அண்ட் இந்த லாங் ரேஞ்ச் பேட்டரியான 51.4 kW பேட்டரியில் பார்த்துட்டிங்கன்னா 169 ஹார்ஸ் பவரும் 473 km ரேஞ்சும் கிடைக்குது. 2 ரேஞ்சுமே அரைஸ் சர்டிஃபைட் ரேஞ்ச் தான். ஸோ அடுத்து இந்த காரோட வாரண்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 years அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துட்றாங்க. அடுத்து பேட்டரிக்கு வாரண்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8 years or 1,60,000 km எது ஃபஸ்ட்டு வருது அதுக்கு. அடுத்து இந்த காரோட சார்ஜருக்கு வந்து 3 வருஷம் வாரண்டியும் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து 3 வருஷம் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 7 years வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காரோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.73 lakhஸில் ஸ்டார்ட் ஆகி 26 lakhs வரைக்கும் போகுது. இந்த காரை வந்து நீங்கள் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஈரோடில் பெருந்துறை ரோட்டில் இருக்கக்கூடிய லோட்டஸ் ஹியூண்டாய் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், queries இந்த காரை பற்றி இருந்ததுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.